எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். 40 வயசு ரூத்துக்கும் 80 வயசு போவாசுக்கும் பிறந்தவர் தான் யாருன்னா இந்த ஓபேத். கர்த்தர் உயிரோடு இருக்கவருக்கும் செத்தருக்கும் தயவை பாராட்டின தேவன் போவாசின் வாழ்க்கையிலே தயவை பாராட்டி வாழ்க்கையை துளிர்விடும்படி செய்தார். உந்தைய என்னை கைவிடல. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரமான் அல்ல. எழுபத்தேழு வயசுல வீட்டோட்டு வெளியே போய் 97 வயசான ஒரு தாத்தாவுக்கு கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் தயவு பாராட்டி செய்வார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் செய்வது அதிக நிச்சயமாமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த 11வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல் சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்திரு நாமத்தினாதரவு. சோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்திரு நாமத்தினாதரவு. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவரே உமக்கு. இன்னுதிர மதினா திறந்த நின் ஜீவ புது வழியாமே. இன்னுதிர மதினா திறந்த நின் ஜீவ புது வழியா. இன்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சன்னதம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பாதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பாதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம்.
ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இயேசுவே இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சொத்திரம் சொத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சொத்திரம் சொத்திரம். சேர்ந்து சும்மா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா இயேசுவே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு நீர் போதும் இயேசுவே நீரே அன்றீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. சொத்திரம் மெசுநாதா உமக்கென்றும் சொத்திரம் மெசுநாதா சொத்திரம் மெசுநாதா உமக்கென்றும் சொத்திரம் மெசுநாதா சொத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு சொத்திரம் செய்கிறோம் நடியாத்தீரு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு எத்தனை ஆச்சரியம். சேர்ந்து சொல்லுமா சோத்திரம் ஆண்டவருக்கு சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சொத்திரம் மெசுநாதா உமக்கென்றும் சொத்திரம் மெசுநாதா சொத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவு சொத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவு. ஹல்லேலூயா. நாம் பாடினபடியே இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக சோத்திரம். ஆமென். கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க செய்தவர் நம்மை கூடி வரும்படிக்கும் கர்த்தரே கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். இத்தனை மகத்துவம் உள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை மாதயவு ஆம் கிருபை எத்தனை ஆச்சரியம். அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் அதிசயமாய் உங்களையும் என்னை நடத்தி வந்திருக்கிறார். இதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். 2 சாமுவேல் 7:21 உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் நாளிலே செய்து வருகிற பெரிய கிரியைகளை நீ செய்து வருகிறீர் என்று சொல்லி 2 சாமுவேல் 7:21 உம்முடைய வாக்குத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உம்முடைய அந்நியனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். அதே அதிகாரம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், இதுவரை நீர் என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி அப்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் நடத்தி வந்தபடினால ஒரு பாடலை கூட பாடி கர்த்தநாமத்தை மையப்படுத்தி போகிறோம். சேர்ந்து சொல்வோம், இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை சுமந்து காத்து நடத்தி வந்தபடினால இந்த பாடலை கூட பாடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஸ்க்ரீன்லேயும் பாட்டு வரும், தேன்றவங்க ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம். சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஹல்லேலூயா.
இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஆமே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். மீண்டும் சொல்லுவோமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்த தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை இயேசுவே சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேனே. ஹரியனை ஏற்றி அழகு பார்த்தி, ஹரியனை ஏற்றி சேர்ந்து சொல்லுமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு இயேசுவே நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். இயேசுவே என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீ, தலைமுறை தாங்கிடும். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் கொடுத்த தயவுதான்ப்பா. ஓரி வர சேத்தி வாரத்தே கெரிய, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தர் தம்முடைய தயவினாலே நம்மை நடத்தினார். ஆமீன். யோபு பக்தன் சொல்லுகிறபடியே அவருடைய தயவின் பராமரிக்கிற ஆவி நம்மை பாதுகாத்து வழி நடத்தினது. ஆமேன். கர்த்தர் நம்மை நடத்துவிக்க உடுத்துவிக்க உண்மையுள்ளவராக இருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கார். நாம் பாடினோம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வு எல்லாம் நீர் ஈந்தும் தயவு.
ஜூன் மாதத்தில் இப்படியாக ஒரு போதகர் வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே ஒரு பெரிய பாஸ்டரோட பையன் ஒருத்தர் வந்திருந்தார். அவரும் பெரிய பாஸ்டர் தான். அவர் எங்கிட்ட பேசும்போது காரியத்தை சொன்னார். என்னோடய வாழ்க்கையில் தம்பி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பாஸ்டர் அப்படிங்கிற அந்த டைட்டில் எடுத்துட்டோம்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெறுமை தான். தேவனுடைய ஊழியர் என்பது நிமித்தமாக தான் கர்த்தர் இவ்வளோ மேன்மைகளையும் இவ்வளோ ஆசீர்வாதங்களையும் இவ்வளோ அதிசயங்களையும் செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னார். அதை யோசித்து பார்க்குறேன். அது எவ்வளோ உண்மையான காரியம் அல்லவா? நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதனால அவருக்கு ஊழியம் செய்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக கர்த்தர் அளவில்லாத தம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வாதத்தின் கனத்தையும் மகிமையை நமக்கு முடிசூட்டியிருக்கிறார். அவருடைய செட்டையும் கீழே வந்தனால அவர் நமக்கு நிறைவான பலனை கொடுத்தது மட்டுமல்லாமல் தயவையும் பாராட்டுகிறார். இதை தான் ரூத் புத்தகத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரூத் 2:20. நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்கிற ஒரு காரியம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவினான் என்று சொல்லி போவாஸை குறித்து சொல்கிறாங்க. காரணம், போவாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளிக்கு அதிபதியாக இருக்கும் பொழுதும் அந்த ஊரிலே மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாஷையில் சொன்ன ஜமீன்தார் போல ரொம்ப மிகப்பெரிய பணக்காரனாக இருந்த பொழுதும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அடிமை பெண்ணுக்கு, வேறு புறஜாதி பெண்ணுக்கு அவர் ஒரு சின்ன தயவை காட்டுகிறார். அந்த தயவு நிமித்தம் நகோமி இப்படியாக போவாஸை ஆசீர்வதிக்கதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய் கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அப்படி என்ன பெரிய ஆசீர்வாதத்தை போவாஸ் தன் வாழ்க்கையில் கண்டார் என்று சொன்னார். அவருடைய சந்ததியில் தான் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா வந்தார். அவருடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய மிகப்பெரிய தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர் போவாஸுக்கு கட்டளையிட்டார். கடந்த நாட்களில் ஒரு 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரூத் புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்த போது போவாஸ் யார், ரூத் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து கமெண்ட்ரியில் படித்து கொண்டிருந்தேன். இந்த போவாஸுக்கு திருமணமே ஆகலை. இவர் ரூத்தை திருமணம் செய்யும் பொழுது அவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 வயசு. 80 வயசில் தான் இந்த போவாஸுக்கு திருமணம் நடக்குது. அப்போ ரூத்தோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. 40 வயசு ரூத்துக்கும் 80 வயசு போவாஸுக்கும் பிறந்தவர் தான் யாருன்னா இந்த ஓபேத் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில் இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே சரித்திரத்தின்படி கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரூத்தை போவாஸ் சந்திக்கிறப்போ, 2ஆம் அதிகாரத்தை சந்திக்க போது அவள் எப்படி வந்து ரூத்தை அட்ரஸ் பண்ணுறாருன்னா மகளே என்று சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. மகளேன்னு யார் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா தொண்டை வயசு கம்மி, ரொம்ப அந்த ஏஜ் கேப் இருக்கவங்கள தான் ஒரு பெரியவங்க என்ன செய்வாங்க, மகளேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி சகோதரியே இல்லை பெண்ணே அப்படி தான் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து மகளேன்னு சொல்லிட்டு யார் என்ன செய்ய மாட்டாங்க, அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஏஜ் கேப் நிமித்தம் தான் இதை வந்து என்ன செய்கிறாரு, போவாஸ் வந்து மகளேன்னு சொல்கிறாரு. இன்னும் பின்பாக பார்த்தீங்கன்னா இப்படியாக இருக்கும். ரூத்தை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் போவாஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. நீர் வாலிபர் பின்னாடியும் பணக்காரங்க பின்னாடி தடுத்துற பின்னாடி போகாமல் இருந்ததுக்காக சோத்திரம்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்த்துதல் செய்து கொடுப்பார். அப்போ அதிலிருந்து இன்னொரு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், போவாஸ் ஒரு வாலிபரோ இல்லை எளிமையான ஒரு மனுஷனோ கிடையாது. நம்ம பைபிள் வாசிக்கிறப்ப நினைப்போம் அவர் ஒரு 40 வயசு 50 வயசில் ஒரு ஆள், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காலத்தில் 40 வயசுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை முடிக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். அதனால அந்த ஏஜ் நினைப்போம். அப்படி அல்ல, அவர் ரொம்ப வயசான ஒரு ஆள். அப்படி ஒருவேளை இந்த ரூத் மட்டும் ஒரு வாழ்க்கையில் வராமல் போயிருந்தால் போவாஸ் அப்படியே கல்யாணம் முடிக்காமே போயிருப்பார். தாவீதின் சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி என்னவாயிருக்கும் என்றே தெரியலை. கர்த்தர் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. ஆனாலும் ரூத்தின் நிமித்தம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் உயிரோடு இருக்கவருக்கும் செத்தருக்கும் தயவை பாராட்டின தேவன் போவாஸின் வாழ்க்கையிலே தயவை பாராட்டி வாழ்க்கையை துளிர் விடும்படி செய்தார். ஆமேன். அந்த தயவுள்ள தேவன் நம்மேல் இருக்கிறார். ஆமேன். அந்த அவர் தயவு இந்த நாளில் உங்களையும் என்னையும் நடத்தி செல்ல போகிறது. அதனால ஒரு பாடலை பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடவில்லை, வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் ஹெலோஹே என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா? தெரிந்த பாடல் தான், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவில்லை.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் இயேசுவை நோக்கி எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே உம்மை துதிப்பேன். எல் எலோஹே எல் எலோஹே எல் எலோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. காயப்பட்டு நின்றேன், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக. ஆமென். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் உந்தைய என்னை. மீண்டும் சொல்லுமா, காயப்பட்டு நின்றேன், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக. அவர்தாமே உடன்படிக்கை என்னோடு செய்து, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எலோஹே 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 உம்மை அவர் கேட்பதீர். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீ. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீ. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக இயேசுதாமே. பரதேசியாய் நான் தங்கின இடங்களை சுதந்திரமாக மாற்றி தந்தவரே. எலோஹே 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 உம்மை துதிப்பேன். எலோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை வெறுங்கையாய் வெறுங்கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் வியரசே இரு பரிவாரங்கள் எலோகே எலோஹே 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 உம்மை துதிப்பேன். 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 ஹல்லேலூயா.
அவரை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. வேதத்தில் திருப்பி 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 ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த வரைக்கும் திருப்பி வாசித்தோம்னா எங்கேயுமே அவரை நம்பின ஜனங்கள் கைவிடப்பட்டதா எழுதப்படவே இல்லை. எல்லா இடத்திலும் கர்த்தர் நெருக்கப்பட்ட எல்லா இடத்திலும் இறங்கி வந்து உதவி செய்து அவர்களை விடுவித்ததை தான் பார்க்குறோம். எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ சம்பவங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா இந்த பாடல் அப்படியே ஃபிட் ஆகும். இந்த பாடல் ஆசிரியர் பாஸ்டர் ஜான் ஜெர்ராஜ் அவங்க ஒருவேளை இந்த பாடலை வந்து யாக்கோபின் வாழ்க்கையை வச்சு எழுதியிருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் கடந்த உபவாச நாட்களில் தாவீதை வைத்து இதே பாடல் நம்ம என்ன செஞ்சோம், தியானித்தோம். இதே பாட்டை நீங்கள் ரூத்துக்கு வாழ்க்கையில் ஃபிட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிட் ஆகும். யோசித்து பாருங்கள். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர், உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். இழந்திட்ட தன் வாழ்க்கையை இழந்திட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் போவாசின் மூலமாக உடன்படிக்கை செய்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் செய்தார். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் என்று சொல்லி ஆமேன். அவர் இருக்கிற இனம் வேற, அவருடைய ஜனங்கள் வேற, அவருடைய தெய்வமே வேற. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யெகோவா தேவனை நம்பி ரூத் வந்தவளை கர்த்தர் வாழ்க்கையை பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றிவிட்டீர். யோசித்து பாருங்கள். அந்த வயலுக்கு போகும்போது பொறுக்கி கொள்ளும்படிக்கு போனான். அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் தானிய கதிர்களை சிக்கில் என்ன செய்ய மாட்டாங்க, சிந்த விட மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்றும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணதுனால அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவன் வந்து கற்பனை கொடுத்துருக்கிறார். 616 நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக என்ன செய்யக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் சிந்த விடணும், கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கணும். ஏன்னா பரதேசிகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் வேண்டும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னபடினால கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தானியங்களை கொஞ்சம் விட்டுட்டு போவாங்க. அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அந்த கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்க, பொறுக்கிக்கிட்டே போவாங்க. இந்த ஜனங்கள்லாம் யார், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகையினால இவ யார், புறஜாதி பெண். ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து உட்காந்து இவளுக்கு பொறுக்கும்படிக்கு சான்ஸ் என்ன செய்யாது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இவங்கெல்லாம் பொறுக்கிட்டு போய் கடைசியாக பின்பதாக தான் இவன் என்ன செய்யணும், போகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா போவாஸ் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். கடந்த நாட்களை வாசிக்கும் போது நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாக போவாஸ் ஒரு காரியத்தை சொல்லுவார். 8ஆம் வசனம் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்க வேண்டிய வேறே வயல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டுக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். நம்ம சும்மா வாசிக்கிறப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியும்னா, சரி இது ஒரு பிரேஸ் தான், இது ஒரு வசனம் தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா யூதர்கள் புறஜாதிகளோட சேர்ந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அதே வெசல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இவளுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் அங்கே இருக்கிறதில் குடிக்கிறதுக்கு அவளுக்கு அலோடே கிடையாது. அவளுக்கு அதான் வந்து அவங்களோட பாரம்பரியம், அதுதான் அவங்களோட சம்பிரதாயம். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா இவர் பெர்மிஷன் தராரு. 9ஆம் வசனத்தில் தாகம் எடுத்தா இங்கே குடிச்சுக்கோப்பா, வேறு வயலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறாரு. நான் இப்படி நினச்சி பார்க்குறேன். காலையிலேருந்து அறுவடை நடந்திருக்கும், மதிய டைமில் ரெஸ்ட் எடுக்கும்படிக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு வேளை போவாஸ் வந்திருக்கலாம், இல்லை விசாரிக்கும்படிக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அவர் என்ன செஞ்சுருக்கலாம், வந்து பார்க்க வந்திருக்கலாம். ஒருவேளை அவள் கிடைக்க வேண்டிய தானியங்கள் சீக்கிரமே கிடச்சிருந்தா அந்த வயலை விட்டு என்ன செஞ்சிருப்பா, கிளம்பி போயிருப்பா. அவளுக்கு தானியம் கிடைக்காது அப்படின்னா கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கும்போது தான் போவாசை பார்க்கும்படிக்கு கர்த்தர் தயவு செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடையாக காரணம், நீண்டு போக காரணம் பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த வயலுக்கு சுதந்திரவாளி ஆகும்படிக்கு கர்த்தர் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்ம தாமதம் தடை என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே பிசாசு தான் கொண்டு வரான், எல்லாமே நம்ம வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்குது. சில நேரங்களில் இது வந்து கர்த்தரால் நடக்கிறோம். சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்க காரணம் வாழ்வில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி தான். கடந்த நாட்களில் யோசேப்பை குறித்து தியானித்தோம். பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைத்திருந்தால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருப்பார். வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே போகணுன்னே அவருக்கு என்ன செஞ்சுருக்காரு, தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அப்பா வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா போகிற வழியில் அண்ணன்மார் பார்த்தாங்கன்னா போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொலை செய்வதற்கு எல்லா சான்ஸும் உண்டு. எகிப்திலே இருக்க முடியுமான்னு கேட்டால் அடிமையானவனுக்கு அங்கே என்ன வேலை, அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா போத்திபார் வீட்டுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, திக்கு அறியாமல் திசை அறியாமல் நின்றிருப்பார். அவருக்கு போஷிக்க உணவு கிடச்சிருக்காது, தங்க இடம் கிடச்சிருக்காது. யோசேப்பின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் பானபாத்திரக்காரன் மறந்ததின் நிமித்தம்
யோசேப்பின் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அந்த தடை என்ன செஞ்சிச்சு? உண்டாச்சு. அதே போல் சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகளை அனுமதிக்கிறது இதற்கு நன்மைக்காகவே, அனுமதிப்பது எல்லாமே நன்மைக்காகவே. இப்படியாக வாசிக்கிறோம். கடைசியில் 4 அதிகாரத்தில் அந்த மொத்த வயலுக்கும் அவளே அதிபதியாகி மொத்தத்தையும் அவரே திருமணம் செய்யும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? போவாசை மணமுடிக்க தேவன் கிருபை செய்கிறார். அதை நாம் பாடினோம். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றினீர் என்று சொல்லி. ஆமேன். இந்த சபையை யோசித்து பார்க்குறேன், நம்முடைய ஆலயத்தை யோசித்து பார்க்குறேன், போதகரை யோசித்து பார்க்குறேன். பரதேசியாய் வந்த இந்த இடம், அது ஐயர் பங்களா ஏரியா, கர்த்தர் இந்த இடத்துல நம்முடைய சபைக்கு ஒரு இடத்தை கொடுத்து இங்கே ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இதே ஏரியாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. நாங்கள் இருந்த பகுதி ஈபி காலனி பகுதியில் எனக்கு தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரே வயசு பசங்க. நாங்கள் 23 24 பேர் இருப்போம். எல்லோரும் ஒன்றா தான் விளையாடும், எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நமக்கு தான் இங்கே சுதந்திரத்தை என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறார். அவங்க எத்தனையோ பேர் இந்த ஏரியாலே இல்லை, இந்த ஊர்லேயே இல்லை, எங்கெங்கேயோ மாறி போயிட்டாங்க, எவ்வளோ பிளேஸ் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு இங்கே சுதந்திரத்தை உண்டு பண்ணினார். இது எதனால உண்டானது? அவருடைய தயவுனாலே உண்டானது. இப்படியாக வசனம் சொல்கிறது 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32:10 இப்படியாக யாக்கோபு சொல்கிறதை வாசிக்கிறோம். 32:10 அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வசனம் பொருந்தும். ஆமேன். நமக்கு தேவன் காட்டின எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல. ஆமேன். வெறுங்கையாய் கடந்து வந்தோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பெருக செய்வார். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான்ற வார்த்தையின்படியே இன்னும் கர்த்தர் நம்முடைய சபையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்ம குடும்பங்களையும் இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். கடந்த நாட்களில் நம்முடைய சபையின் பிள்ளை ஒருவருடைய வீட்டில் அவங்களோட ஷாப்புக்கு நான் போயிருந்தேன். ஒரு விஷயமாக நான் பார்க்க முடியும், கடைக்கு போயிருந்தேன். அவர்கள் வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். அவங்க இந்த ஆலயத்துக்கு வரப்போ அவங்க வெறுமையாக இருந்தாங்க. இந்த நாளில் கர்த்தர் அவர்களை அபரிதமாய் ஆசீர்வாதத்தையும் அவங்க வச்சு நடத்துகிற கடையையும் இந்த வியாபாரத்தையும் பார்க்கும்பொழுது கர்த்தர் இவர்களை எவ்வளவாய் உயர்த்துகிறார் என்பதை காணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே இருக்க நீங்கள் எல்லாருமே சொல்ல முடியும், நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உங்கள் படிப்பு எப்படி இருந்துச்சு, பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தது பின்பதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் எப்படி ஆசீர்வாதம் சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். அப்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த வசனத்தின்படியே அடியேனுக்கு கர்த்தர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் பாத்திரவான் அல்ல. ஆனாலும் தயவினால் சத்தியத்தினாலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். கடந்த வருஷங்கள் ஆதியாகமத்தை தியானிக்கிற பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நான் தான் என்னோடய ஃபீல்டு அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் நம்பர் வருதோ சைடில் பைபிளில் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன், கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டே வருவேன். அதில் எனக்கு என்ன ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏஜ் கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டே வருவேன். இப்படியாக யாக்கோபு மரிக்கும் பொழுது யாக்கோபுக்கு 147 வயது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுது. 17 வருஷம் அவர் வந்து எகிப்தில் இருந்தார் என்று சொல்லி சரித்திர பைபிள்லேயும் போட்டிருக்கு, சரித்திர குறிப்பு இருக்குது. அப்படி ரிவர்ஸில் வர்றப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், யாக்கோபு வனாந்திரத்தில் அலையும் போது அவருக்கு ஒரு 40-50 வயசு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டை விட்டு யாக்கோபு வெளியே வரும்பொழுது அவருடைய வயசு 77. நீங்கள் சப்போஸ் நான் சொல்கிற நம்பாட்டி நீங்கள் ஒன்றில் வீட்டில் போயிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள், எப்போது யாக்கோபு வந்து ஈசாக்கு விட்டு பிரிந்து வந்தார் அப்படின்னா 77 நம்பர் உங்களுக்கு தெளிவாக காட்டும். 40 வயசில் ஏசா வந்து 2 மனைவிகளை திருமணம் செய்து விட்டார். அதை குறித்தும் பைபிளில் வந்து குறிப்புகள் இருக்குது. ஆனால் யாக்கோபு அதுக்கடுத்து 37 வயசு வரைக்கும் திருமண வாழ்க்கை செய்யலை. 37 வருஷம் வீட்டிலே தான் இருக்கார். ஏன்னா வேதம் சொல்லுது அவர் குணசாலியா கூடாரவாசியா வீட்டுக்குள்ளே இருக்கிறவர். அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் தான். 77 வயசு வந்ததுக்கப்புறம் அப்படியாக தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நிமித்தம் ஏசாக்கு தன்னை கொலை செய்வான் என்று பயந்து தான் எங்கே போகிறாரு, வீட்டை விட்டு வெளியே வராரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்கே போ, லாபான்ட்ட போன்னு சொல்கிறாங்க. லாபான்ட்ட போகும்போது அவனோட வயசு 77. அதுக்கப்புறம் 7 வருஷம் அவன் ராக்கேலுக்காக வேலை செய்கிறான். ஆனால் லாபான் என்ன செஞ்சுறாரு, ஏமாத்துகிறாரு. ஏமாத்தினமோனே ஒரு கோவப்பட்டு போய் சண்டைக்கு போகிறாரு. சண்டைக்கு போகிறப்போ அவர் சொல்கிறாரு, மூத்தவருக்கமோ இளையவர் கொடுக்கறது வழக்கம் கிடையாது, அதனால மூத்தவரை திருமணம் செஞ்சு கொடுத்தேன். இவரோட 7 நாள் திருமண அந்த காரியங்களை நிறைவேற்றி ராக்கேலே கொடுப்பேன் என்று சொல்லி 84 வயதில் அவருக்கு லேயாலும் ராக்கேலும் மனைவியாக கிடைக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 7 வருஷம் ராக்கேலுக்காக
திருமணம் செய்கிறார். நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பைபிளில் வாசிக்கிறப்ப என்ன நினைப்போம்னா, ஃபஸ்ட்டு 7 வருஷம் லேயாளுக்காக வேலை செஞ்சுட்டு லேயால திருமணம், அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து வேலை செஞ்சுட்டு ராக்கேல் திருமணம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் பைபிளில் தெளிவாக நீங்கள் ஆதியாகமம் 28, 29 அதிகாரம் வாசிங்கன்னா தெளிவாக எழுதியிருக்கும். 2 பேரும் அட் அ டைமில் தான் அவர் என்ன செய்கிறாரு, திருமணம் முடிக்கிறாரு. அதுக்கு பின்பதாக 12 பிள்ளைங்க அவருக்கு பிறக்கிறாங்க. 12 பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆவதாக 11 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. 12ஆவதாக யோசேப்பு பிறக்கிறார். யோசேப்பு பிறக்கும் பொழுது அவருடைய வயசு 91 வயசு. 91 வயசாக இருக்கும் போது இப்படியாக யாக்கோபு சொல்கிறார் லாபானை பார்த்து, நான் இப்போ என்ன செய்கிறேன், கிளம்பி போகிறேன்னு சொல்லும் போது லாபான் சொல்லுவார், இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கேயே தரித்திருங்க, கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது, கர்த்தருடைய தயவு எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒன்று சம்பளம் கேளு, இங்கேயே வேலை செய்யணும்னு சொல்லும் போது திருப்பி 6 வருஷம் அவர் என்ன செய்கிறாருன்னா வேலை செய்கிறாங்க. டைம் இல்லாதனால ஒவ்வொன்றுக்கும் வசனம் வாசிக்க முடியல. வேணும்னா அந்த எத்தனை வருஷம் இருந்தார் அப்படிங்கிற வசனத்தை மட்டும் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 41:41 இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் இடத்திலே சேவை செய்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று சொல்லி இப்படியாக இந்த 20 வருஷம், அப்போ 77 + 20 எவ்வளோ, 97 வயசு. 97 வயசு வரைக்கும் அவர் எங்கே தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் இருக்காரு. நம்ம யாக்கோபோட பிக்சரை யோசிக்கிறப்போ ஒரு 50 வயசு 60 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசாக நினைக்கிறோம். அவர் ரொம்ப வயசான தாத்தா. அப்போ டைமில் தான் அவர் என்ன செய்கிறாரு, கிளம்பி வராரு. இந்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 25 வாசிப்போமா? ராக்கேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தலத்துக்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்ததேயானால், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இப்போது 91 வயசில் தான் யார் பிறக்கிறா, யோசேப்பு பிறக்கிறாரு. சரி தம்பி, எப்படி இந்த கால்குலேஷனாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் வந்தேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 147 வயசில் யார் மரிக்கிறா, யாக்கோபு மரிக்கிறாரு. 17 வருஷம் அவர் எங்கே இருக்கிறாரு, எகிப்தில் இருக்கிறாரு. அப்போ 130 வயசு. 130 வயசுன்றப்போ அப்போது யோசேப்போட வயசு 39 வயசு. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு பஞ்சம் வந்து 2ஆவது வருஷத்தில் யாக்கோபு எங்கே போகிறாரு, எகிப்துக்கு போகிறாரு. அப்போ 39 வயசு யோசேப்புக்கு இருந்திருக்கணும். 30 வயசில் அவர் எங்கே நிற்கிறாரு, பார்வோனின் முன்னால் நிற்கிறாரு. அப்போ 30 வயசை கால்குலேட் பண்ணால் யாக்கோபோட வயசு கரெக்டாக இங்கே 91 வந்து நிற்கும். அப்போ அங்கேருந்து 14 வருஷத்தை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 77 வயசில் வந்து நிற்கும். நான் இதை கால்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லா டேட்டும் அப்படியே மேட்ச் ஆகுது. நான் ஒன்றும் இல்லை, வீட்டில் போயிட்டு உங்கள் ஃபோனில் ஏஜ் ஆஃப் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப்ஸ் டைம் லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் படி டேட் படி ஒவ்வொரு வருஷம் அந்த பிசிஇ வருஷங்களோட கூட முதற்கொண்டு என்ன பண்ணோம்னா கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 97 வயசில் தான் அவர் பயந்து, ஏசாவுக்கு பயந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, கோலும் கையுமா இந்த யாப்போக்கு நதியை கடந்து போனேன், இப்போ எத்தனை பரிவாரங்களாக்கியிருக்கிறீர், 2 பரிவாரங்களாக்கியிருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ 77 வயசில் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் 13 பிள்ளைகளையும் கொடுத்து இப்படியாய் திரளாய் ஆசீர்வதித்து பெருக செய்து 97 வயசில் அவர் இருக்கப்போ 2 பரிவாரம் 12 பிள்ளைங்க. ஏன்னா அப்போ வந்து யார் பிறக்கல, பெஞ்சமின் பிறக்கலை. 12 பிள்ளைங்க, திரளான வேலைக்காரிகள், ஆடு மாடுகள் கழுதைகள்னு சொல்லிட்டு திரளான ஆசைகளுக்கு புருஷனாகும்படிக்கு 77 வயசில் வீட்டை விட்டு வெளியே போய் 97 வயசான ஒரு தாத்தாவுக்கு கர்த்தர் செய்ய முடியுமானா? இங்கே யாரும் 97 வயசில் இருக்கிறோமா? நிச்சயமா இல்லை. கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அவர் நம்மேல் தயவை காட்டினார், அவருடைய பராமரிப்பின் ஆவி நம்மேல் இறங்கினார், தேவன் தயவால் நம்மை நிரப்பினார் என்று சொன்னால் ஏஜ் ஒரு மேட்டரே கிடையாது. 77 வயசு யார் இங்கே இருக்கிறீங்களா? அப்படி இங்கே யாரும் இல்லை. ஏன்னா ஒரு வீட்டை விட்டு கிளம்பி போகிறப்போ அப்பா அம்மாவால் அனுப்பப்பட்டு துரத்தப்பட்டு சகோதரனால் பகைக்கப்பட்டு போகிறப்போ 77 வயசு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறாங்க. ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க,
வெளியில் வராங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் எதிர்காலம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஹோமில் இருப்பாங்க. இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க ஹோமில் இருப்பாங்க, பணம் இல்லாதவங்க ரோட்டில் இருப்பாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க கடைசி காலங்கள் அப்படி தான் இது பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய முடிவை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். 77 வயசு தாத்தாவுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்து அவன் மூலமாக இன்றைக்கு நாம் காண இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி ஒரு பறந்து விழுந்த தேசத்தை கர்த்தர் செய்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாக இருந்து அவர்களுக்காக பார்த்தீங்கன்னா யுத்தத்தை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல. நான் ரெகுலராக அந்த அப்டேட்லாம் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்காய் ஒவ்வொரு முறையும் யுத்தம் செய்து ஜெயத்தை கட்டளை கொண்டிருக்கிறார். அவருக்காய் கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் தயவு பாராட்டி செய்வார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் செய்வது அதிக நிச்சயமாமே. ஆமீன். அந்த தேவன் தயவுள்ள கரம் நம்மேல் நன்மையாய் இருக்கிறது. ஆமீன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 145ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்களும் அவர் எல்லார் மேலும் அவர் எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. எல்லா கிரியைகள் மேலும் தயவை கட்டளையிடுவார் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளையாக்கி நம்மேலும் அவர் தயவுள்ளவனாக இருந்து தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீ உத்தமர், புனிதருக்கு புனிதர் என்று சொன்ன தேவனுடைய குணாதிசயத்தின்படியே உங்களுக்கு தயவுள்ளவராக இந்த நாளில் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிடுவார். 80 வயது போவாசுக்கு கர்த்தருடைய தயவு கிடைக்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாறினது. ஒரு துணையை கொடுத்தார். கர்த்தர் போவாசை ஆசீர்வதித்தார். 77 வயது யாக்கோபுக்கு கர்த்தர் வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுப்பது அவருக்கு அற்ப காரியம். நம்ம ஒரு டைம் லைனில் ஏஜை பார்க்குறோம். 25 வயசாக வேலை இருக்கணும், 28 வயசாக திருமணம் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷனை பார்க்குறோம். 30 வயசாக குழந்தை இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். 52 வயசாக இந்நேரம் பேரம் பேத்தி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் லைனில் உலகத்தின் பார்வையில் பார்க்குறோம். அப்படி அல்ல. நம்ம டைம் லைன் கர்த்தருடைய டைம் லைனாக இருக்குது. அப்படின்னால அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே கர்த்தர் தான் செய்கைகள் என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். அந்த செய்கைகளை உண்டு பண்ணுகிற தேவன் தயவுள்ள சித்தத்தின்படியே இதனால் உங்களுக்கும் எனக்கும் இறங்கும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். என்னோட லைஃப்லலாம் டைம் லைன்லாம் பார்த்தோம்னா எதுவுமே ஃபிட் ஆகாது. ஆனால் கர்த்தர் அதினதின் காலத்தில் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நேர்த்தியாக தான் செய்திருக்கிறார். அவருடைய காலத்தின்படியே உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிப்போமா? அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மற்றவர்கள் தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். அவரை ஆராதிக்க போகிறோம். அவரை தொழுது கொள்ள போகிறோம். அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய தயவு நம்மை நடத்தியிருக்கிறது. அவருடைய தயவுனாலே என்னுடைய கொம்பு உயரப்போகிறது. அவருடைய தயவு நம்மை நடத்துகிறது. அந்த தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தயவு நினைத்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. தீபாரா என்னையும் சேர்த்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியதே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை உங்களை தேடி வந்தாரே. இதனால தம்முடைய அன்பின் கரத்தினால மூடிக்கொண்டு அவர் நடத்துகிறார். சேர்ந்து சொல்லுவோம். உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே.
விலையில்லாத உலகத்திலே அழிந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டி. தான் சாட்சி, நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி. இந்த உலகத்தில் நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருந்தோம். அவர் தம்முடைய அன்பின் கையினால தூக்கி அவருடைய கிருபையினால மூடிக்கொண்டு தயவினால் உயர்த்தினாரே. சேர்ந்து சொல்லுவோமா? அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அன்பு பெரியதே, உங்க கிருபை பெரியதே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாயை போல தகப்பனை போல நடத்த அவர் நமக்கு உண்டு. அதனால சேர்ந்து அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே. உங்க அன்பு பெரியதே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை இயேசுவே நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி அவர் அன்பை நினைத்து உங்க அன்பு பெரியதே, உங்க கிருபை பெரியதே, தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஊரிவாரா ஷலவாரா தயவு பெரியதே. வாழ்வில கத்து செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கத்து செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. உங்க அன்பு பெரியதே, கிருபை பெரியதே, உங்க தயவு நடத்தி வந்த பாதைகள், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. ஆமாப்பா, இந்த ஆலயத்துக்கு வந்தப்போ அன்று வெறும் கையா வந்தோம்ப்பா. எங்களுக்கு நிலையில்லாம இருந்த ஆண்டவரே, இந்த நாளில் நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கிறீரே, நன்றி என்று சொல்லி அன்பு பெரியதே. அன்பு பெரியதே, கிருபை பெரியதே. கத்த செய்ய நினைத்தது, கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. அன்றிமல் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்படி செய்து முடிக்க போறபடினால் சேர்ந்து உங்க அன்பு பெரியதே, இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஒரு காலாலக்குமாரா செய்பாராத்தே, ரிக்கிரி பாரத்தே, தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயரும் வேதம் சொல்லுகிறது. தயவினால் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆதியாகமம் 32:10 யாக்கோபு சொன்னபடியே தயவினாலும் சத்தியத்தினாலும் அவர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார்.
அவர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன். ஒரு நாளும் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிறவல்ல. அவர் இந்த நாளில் தயவு நாள் நம்ம நிரப்பும்படிக்கு வந்திருக்கிறபடினால அவர் செய்த நன்மை நினைத்து பாடுவோமா? அவர் தயவாய் நமக்கு எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதை நினைத்து ஆண்டருக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். நம்ம பாடி ஆராதிக்கிற பொழுது அவர் நமக்காக கிரியை செய்ததையும் அவர் நமக்கு செய்த எல்லா பாராட்டின எல்லா தயவையும் நினச்சி நன்றியோடு நம்ம பாடப்போகிறோம். கொஞ்சம் நினச்சி பார்ப்போம், எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவாய் அதிசயமாய் செய்திருக்கிறார். அதெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஆமென். என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி தயவாளப்பா, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் என் வாழ்க்கை நான் பெற்ற எல்லா நன்மைகளும் உடைய தயவு மாத்திரம்தான். என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா 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 அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். செய்த நன்மை நினைத்து சேர்ந்து சொல்லுவோமா? ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர் அவரே. தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பு பரிசுத்தமானபடினால சேர்ந்து சொல்லுவோமா? அற்பமான அற்பமான என்னாரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்று தகப்பனே நன்றி, தயவால் பெற்று தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்று தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. மீண்டும் சொல்லுமா? நீதியும் ஞானமும் ஆனவர், நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதி
ஞானமானவர் இயேசுவே நீரே. அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே. மீண்டும் சொல்லுமா, தயவுதான் ஆண்டவர் எல்லாமே. தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நாம் பாடினபடியே, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு ஆண்டவர் என்று சொல்லி, இந்த சபையில் நீங்கள் காண்கின்ற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு சேரும், ஒவ்வொரு லைட்டும், ஒவ்வொரு ஃபேனும், ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும், ஒவ்வொரு மீடியா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், நீ உட்காந்துக்க தர முதற்கொண்டு, பில்டிங் முதற்கொண்டு எல்லாமே கர்த்தர் பாராட்டின தயவினால கிடைச்சது, அவருடைய ஈவினால பெற்றுக்கொண்டது. வெறுமையாக இருந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம், ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தயவின் கரத்தினால் நம்மை நடத்தி நம்முடைய சபையை இவ்வளவாய் ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறார், பழுக செய்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மையாய் வைத்திருக்கிறார். காரணம் நம்முடைய தயவு. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்க்கையிலும், நீங்கள் வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களை எல்லாரும் எனக்கு சின்ன வயசுல தெரிந்ததுனால யோசித்து பார்க்குறேன். உங்கள் குடும்பத்தாரை ரட்சித்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, வேலை, திருமணம், வீடு இல்லாதவர்கள் கர்த்தர் வீடை கொடுத்திருக்கிறார். தனியாய் வந்த நீங்கள் குடும்பமாய் ஆராதிக்க கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஒன்றுமில்லாமல் நின்ற நேரத்திலும் அவர் துணை செய்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ மரண போராட்டங்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த தயவு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கும், உங்களுடைய தொடர்ந்து உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் உண்டாகும். அன்றைக்கு யாக்கோபின் மேலே கர்த்தர் தயவாய் இருந்தபடினால யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். தானியேலின் நிமித்தம் மற்ற மந்திரிமார்களும் ஞான சிருஷ்டிக்காரர்களும் காக்கப்பட்டார்கள். அதே போல உங்கள் மேலே கர்த்தர் தயவா இருக்கிறபடினால உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பராமரித்து நடத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறபடினால அந்த தேவனை ஆராதிப்போமா? அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய தயவை நினைத்து, அவருடன் செய்த நன்மையில் நினைத்து, வெறுமையாயிருந்த வெறுங்கையாயிருந்த நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாரே, அந்த தயவை நினைத்து ஆராதிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சேர்ந்து சொல்லுவோமா? தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காதவர், பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு,
தலை நிமிர்ந்து வாழ செய். உங்க தயவு பெரியதே என்று சொல்லி, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. சொல்லுவோமா? தயவு பெரியதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. ஆமாண்டவரே, நீர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவரே, எங்களுக்காக செய்ய நன்றி அப்பா. குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்மேல் குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. சொல்லுவோமா? ஒரு அடியின் தூரத்திலே அந்த மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்தது அவருடைய தயவினாலே என்று சொல்லி ஆராதிப்போமா? இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. அன்றைக்கு சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அநேக காரியங்களை செய்தான். அதனால ராஜ்யபாரத்தை இழந்து போனான். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. ஆனாலும் சவுலின் குமாரனாக யோனத்தான் அவன் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். தாவீதுக்கு இரக்கம் செய்தான். சவுலின் செய்த அநீதியான கிரியைகள் யோனத்தான் உயிரை மாய்த்தது. ஆனால் யோனத்தானின் நீதி நிமித்தம் கர்த்தர் யோனத்தானின் மகனாகிய மேவிபோசேத்துக்கு கர்த்தர் தாவீது ராஜாவின் மூலமாய் தயவை கட்டளையிடுகிறார். ராஜாவின் பந்தியிலே உட்காரும்படி கர்த்தர் மேவிபோசேத்தை அழைத்து கொண்டு வருகிறார். முடவனாய் இருப்பவன், கூனியாய் இருப்பவன், சப்பானியாய் இருப்பவன், கண்குருடாய் இருப்பவன், செவிடனாய் இருப்பவன் அப்படியாக ராஜ அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சீயோன் கோட்டையை பிடித்த பொழுது தாவீது தான் இந்த சட்டத்தையே ஏற்றதே கிரியேட் பண்றதே தாவீது தான் கிரியேட் பண்றார். ஆனாலும் கர்த்தருடைய தயவு யோனத்தானின் மேல் இருந்தபடினால அவன் குமாரனாகி மேவிபோசேத்தை கர்த்தர் பராமரிக்கிறார் தாவீதின் மூலமாய். அந்த மேவிபோசத்தின் வம்சத்தில் வந்தவர் தான் மொர்தெக்காயும் ஆகானும். அந்த மொர்தெக்காயின் மூலமாய் கர்த்தர் யூதருக்கு இரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அந்த கீசின் குமாரனாகிய யோனத்தான் மூலமாய் சந்ததியில வந்தவர் தான் சவுல். சவுலுக்கு அடுத்து யோனத்தானுக்கு அடுத்து மேவிபோசேத்து, அதே சந்ததியில வந்தவர் தான் மொர்தெக்காய். அந்த மொர்தெக்காயை கொண்டு கர்த்தர் யூதருக்கு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டார். அங்கு கர்த்தர் பாராட்டின தயவு தன்னுடைய ஜனத்தை உயிரோடே காக்கும்படிக்கு குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்தது.
கர்த்தருடைய தயவு மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரைக்கும் தயவை பாராட்டி கொண்டிருப்பார் என்று சொன்னால், உங்களை கொண்டும் உங்கள் சந்ததியை கொண்டும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவருடைய ராஜ்யத்தில் முக்கியமான பங்கு உண்டு. அதனால தான் அவர் பராமரித்து வருகிறார். அன்றைக்கு மேவி போசேத்தை இப்படியாக அரண்மனையில் வைத்து தாவீது பராமரித்து வந்தது போல தம்முடைய ஆலயத்தில் வைத்து கர்த்தர் உங்களையும் பராமரித்து வருகிறார். அந்த தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிற நாள் வருகிறது. அவர் உங்களை உயர்த்த போகிறபடினால பாடுவோமா? சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த எல்லா கண்களும் தோற்கும் வண்ணமாக ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த எல்லா கண்களும் தோற்கும்படிக்கு உங்களை உங்கள் குடும்பத்தையோ கர்த்தர் உயர்த்த போகிறபடினால பாடுவோமாமே. நின்னை உயர உயர கொண்டு செல்லுதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் மீண்டும் சொல்லுவோமா? சுட்டி நின்ற சாலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றி நின்ற சாலங்கள் எல்லாம் பேழை மட்டும் பத்திரமாய் மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் அனைத்தும் மூழ்கும் என்று எதிர்பார்த்த எல்லா கண்களும் தோற்கும்படிக்கு அவர்கள் உங்களை ஏறெடுத்து பார்க்கும்படிக்கு அவர் உங்களை அருகில் அழைத்து கொண்டு வருகிறவராமே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த ரிவரை தேறி கலாரா ஏறெடுத்து பார்க்கும் மன்னம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. ஆமாண்டவரே, இப்படி தயவுனால் எங்க கொம்பு உயர்கிறது அப்பா. ரூத்துக்கு தயவை கட்டளையிட்டவர் அப்பா தேவனே, தாவீதுக்கு தயவை கட்டளையிட்டவர் அப்பா, யாக்கோபுக்கு தயவை கட்டளையிட்டவர் எங்களுக்கும் கட்டளையிடுகிறீர். அதற்காய் நன்றி. நாங்கள் தியானித்தபடியே காலங்கள் உமக்கு ஆண்டவரே, சூழ்நிலையிலோ காலங்களோ உங்களுக்கு பிரச்சனை அல்ல ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருந்தால் எங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நீர் நினைத்தால் ஆண்டவரே, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நீர் எங்களை உயர்த்துவீர், பராமரிப்பீர், பாதுகாப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே ஆளுகை செய்யும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிபலியில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக.